இன்றைக்கி சூப்பரான ஒரு வெண்டைக்காய் சுண்டை வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காவை வளவளப்பு இல்லாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கழுவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், பூண்டு பல், 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா தக்காளி மசைஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வெந்துருச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். ஒரு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் குழம்புத்தூள், நீங்கள் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். நான் 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு, ஏற்கனவே தக்காளியிலையும் போட்டிருக்கிறோம், பார்த்துட்டு அளவாக போட்டு நம்ம நல்லா வறுத்துட்டு, இப்போ புளி தண்ணி ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளிங்க, அந்த தண்ணி கரைச்சி விட்டுட்டு, இப்போ இன்னும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து, அதாவது காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இப்போ நாம் துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பிரட்டி எடுத்துட்டோம்னா சதன்னு சூப்பரான வெண்டைக்காய் சுண்டை வைக்கிறது ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.